ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மீன் வாங்க தான் போயிட்டுருக்கோம். மீன் வண்டி வந்தாச்சு. அம்மா, நிதிஷ், நான் 3 பேருமே மீன் வாங்கறதுக்கு போயிட்டு நடந்துட்டுருக்கோம். எங்கே பாருங்க, எங்கள் அம்மா கவர் கொண்டு போகுது. நீ மீன் வாங்குறதுக்கு மீன் வாங்க ஒரு வாட்டுக்கிட்ட வந்தாச்சு. கவரை வச்சுட்டு எங்கள் அம்மா காம்பவுண்டு அந்த சைடு எத்தி பார்க்குது. எதுவும் களவானலான்னு சொல்லி பார்க்குது பாருங்க. இன்னைக்கு என்ன மீன் வாங்க வந்திருக்கோம்? கார மீன். பெருசு பார்த்து போடும். அது ஆறண்ணா ஒன்று கூட போடாங்க. ஒன்று கூட வேற மீன் இல்லை, சாலை இருக்கு, வாங்கம்மா பொரிச்சது. கட்டை இவ்வளோ தந்தாச்சுல்ல, இனி இன்னைக்கு உள்ளது மட்டும்தான் கொடுக்கணும். மீன் எங்கள் அம்மா வாங்கியாச்சு. டெய்லி போல் காலை வேலையை தொடங்கியாச்சு. அவங்களுக்கு நிதிஷ் தான் இன்னைக்கு பா சுருட்டிகிட்டு இருக்கான். நிதிஷ் பா எல்லாம் சுருட்டு. அவன் தான் இன்னைக்கு பா எல்லாம் சுருட்டுற வேலை அவனுக்கு தான் கொடுத்துருக்கேன். காலையில் போல் எல்லாரும் தூங்கி எழுமிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. நான் தான் இனி காஃபி காய்ச்சி வச்சுருக்கு குடிச்சாச்சுன்னா. நிதிஷ் பா சுருட்டிகிட்ருக்கான். இனி மீன் கார மீன் வாங்கிட்டு வந்துருக்கு. அது இனி க்ளீன் பண்ணணும், கூப்பிட்டு வைக்கணும். நைட்டு வீடு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஆயாச்சுன்னா தூங்கி எழுமிச்சப்பா எல்லாம் கிடந்து கேவலமாக இருக்கும் வீடு. இதை ஒன்றா க்ளீன் பண்ணணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடெல்லாம் நீட்டாக தூத்தாச்சு. நிதிஷ் அவனுக்கு வண்டியை இருந்து ஓட்டிகிட்டு இருக்கான். வண்டியில் ஓட்டி ஓட்டி ஒரே சாக்லேட் சாப்பிட்றதாங்க பாருங்க. நீட்டாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. டெய்லி வீடு இப்படி தான் இருக்கும். ஆனால் நைட்டு தூங்கி எழும்பியாச்சுன்னா வீடு கேவலம் ஆயிரும். என்னன்னு தெரியாது, கேவலமாக கிடக்கும். இப்போ நீட்டாக இருக்கும். இனி நைட்டு வரை நீட்டாக தான் இருக்கும். இப்படி அவனும் ஒரே வண்டியோட இனிதான் ஒரு வேலையை செய்ய போகிறேன். இனிதான் முத்தங்காயெல்லாம் தூத்தாச்சு. பாருங்க வெளியே எல்லாம் நீட்டாக முத்தங்க எல்லாம் தூற்றி நீட்டாக எல்லாமே இது பண்ணியாச்சு. இனி வந்து மீன் கழுவணும், சோறு வைக்கணும். இந்த ரெண்டும் தான் என்னுடைய வேலை இன்னைக்கு. மீனை கூட்டம் வச்சு சோறு வைக்கிறது. இனி கிச்சனுக்கு போகலாம். வாங்க போகலாம். இனி இந்த சைடு கதவெல்லாம் பூட்டிடலாம். பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மீன்களை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிட்டு மீனை எல்லாம் பார்த்து. குட்டி போட்டிருக்கா ஒன்றுமே தெரியாது. பக்கத்தில் என்ன என்னது அழுதுன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சு கோழி. நாங்கள் குஞ்சு பொறிச்ச வச்சதில் 4 குஞ்சில் ஒரே ஒரு குஞ்சு தான் நிற்கு. இதை ஏன் நாங்கள் கூட்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்கோன்னா, நிதி சின்ன தொடியான் பாருங்க, அதை எப்போ பார்த்தாலும் அடி அதை பிடிச்சி நசுக்கிது. அதனால் உயரத்தில் வச்சு அடைச்சி போட்டிருக்கோம். பாருங்க நிறைய மீன்கள் கிடக்கு. ஆனால் ஒன்றுமே குட்டி போடலை ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாள் கழித்து நான் வந்தாலும் அதோ குட்டி போடவே இல்லை. ஒரு குட்டியும் இல்லை. அதோட இறை எல்லாம் இனி தான் போடணும். பாவம் இறை எல்லாம் எங்கள் வீட்டில் போட்டாங்களான்னு தெரில ஒழுங்கா. இனிதான் இறை எல்லாம் போடணும். இவ்வளோ மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கிடக்கு. நிறைய மீன்கள் வளர்த்தேன். இப்போ ஒரு மீன்களும் இல்லை, இவ்வளோ தான் கிடக்கு. சரி இனி இந்த மீன்களுக்கெல்லாம் இறைய போட்டுட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒர்க்கை வேறு இவர் இங்கே நிற்காரு, இவர் இங்கே நின்று லாலிபாப்பு சாப்பிட்டு நிற்காரு. இதை இனி தூக்கி இந்த மீன் மேலே மூடி வச்சுருவேன். தண்ணி வந்து கொதிச்சுட்டு அதனால் இப்போ தான் அரிசி கழுவிட்டு இருக்கேன். மொத்தம் அரிசி வந்து 3 தண்ணி கழுவுவேன். ஃபஸ்ட்டு உள்ள தண்ணி வந்து கழுவி பக்கெட்டில் ஊற்றுவேன். ஆனால் இருக்குல்ல அந்த பக்கெட்டில் ஊற்றுவேன். ஏன்னா ஆட்டுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கழுவி அதில் ஊற்றிடுவேன். அடுத்தது 2 செகண்ட் தண்ணி கழுவி கீழே ஊற்றுவேன். அடுத்த பின்னொரு தண்ணி கழுவி நான் கீழே ஊற்றிடுவேன். இந்த தண்ணியை நல்லா கழுவுவாங்க பாருங்கள். எவ்வளோ அழுக்கு மாதிரி வருது பாருங்கள். தண்ணி என்ன கலரில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இது இப்படி நல்லா பிசைஞ்சு இப்படி கழுவுற டைம் இந்த தூசி அழுக்கு எதை இருந்தாலும் அப்படி மிதக்கும். அங்கே பாருங்கள் மிதக்குது, எவ்வளோ அழுக்கு மிதக்குது. தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு. போக போக தண்ணி இப்படி வராது, போக போக தண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். காமிச்சு தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தண்ணி கையில் கோனால எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 2வது தண்ணி இல்லை, இது 3வது தண்ணி கழுவிட்டுருக்கேன். ஒரு தண்ணி கூட கழுவணும். இது கொஞ்சம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த தண்ணியும் கூட நம்ம இப்போ கழுவி கீழே தான் ஊற்ற போகிறோம். கீழே ஊற்றிக்கிட்டு அடுத்ததும் ஒரு தண்ணி கழுவி கீழே ஊற்றிட்டு தான் அரிசி நம்ம போட போகிறோம். நான் சில நேரம் 3 தண்ணி 4 தண்ணி வரையும் கழுவுவேன். நல்லா பிசைஞ்சு நல்லா அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நீட்டாக பார்த்தீங்களா. இதிலே தெரியும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அழுக்கெல்லாம் போய் இந்த தண்ணியோட போதும். இனி நம்ம அரிசி கொஞ்சம் போயிட்டு இனி நெல் தாரேன் தண்ணி. இனி அரிசியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீன் கழுவுக்கு வந்தாச்சு. என்ன மீன் நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, உங்களுக்கு தெரியும். கார மீன் தான். காரம் எத்தனை காரன்னு பார்த்தீங்கன்னா 8 காரம் இருக்கும். 7 காரம் நாங்கள் 1 கூட போட்டு வாங்கினோம். மீன் 50 ரூபாயே 8 காரம் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள்.
இவ்வளோ தான் பெருசு. இனி நீட்டாக கழுவி இது கூட்டு வைக்க நீட்டாக கழுவி இதில் வச்சுக்கிட்டு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்க யாராவது இருந்தாங்கன்னா கூட கழுவுறது எல்லாமே காமிக்கலாம். நான் யாருமே நான் தான் வீடியோவும் எடுக்கணும்னா, அதனால் நான் கழுவி முடிச்சுக்கிட்டு அடுத்த காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. ப்ளேட்டில் கழுவி வச்சுருந்தேன். இப்போ மீன் கழுவி முடிச்சனால இதில் தட்டியாச்சு. யாழ் மீனுமே நான் வந்து இது குழம்பு வைக்க தானே, எங்கள் வீட்டில் 3 பேர் தானே, அதனால் இப்படி கழுவுவேன். குடலெல்லாம் எடுத்து நீட்டாக கழுவியாச்சு. சைடில் இந்த முள்ளெல்லாம் வெட்டி இனி வந்து குழம்புக்கு தேங்காய் திருவணும், அரைக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. அடுப்பில் சோற்றுக்கு தண்ணியில் அரிசி போட்டுட்டு வந்தேன். சோறு வெந்திருக்கான்னு தெரில, இனி அது எப்படி பார்க்கணும். ஒவ்வொரு வேலையை செய்ய பாருங்கள். கோழியெல்லாம் இன்றைக்கும் எச்சிகளை தின்னுட்டு நிற்கிறது. இன்றைக்கும் எச்சிகளை எல்லாம் தின்னுது. காக்காயும் கூட வேலை வந்திருக்கு. மேலே பாருங்கள், காக்கா இருக்குது. காக்கா இன்னைக்கு எச்சி தின்னகுன்னு வந்திருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒவ்வொரு வேலைகளாக பார்க்கலாம் வாங்க. மீனை கழுவி கொண்டு நான் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா இன்னும் தக்காளி எல்லாம் அரிஞ்சு போடும், முருங்கக்காய் தக்காளி எல்லாம். ஸோ அடுப்பில் சோறு வெந்துட்டுருக்கு. சோறு வெந்ததும் அடுத்தது மீனை தான், நம்ம மீன் கூட்டை தான் அடுப்பில் வைக்கிறது. நான் அதுக்குள்ளே போய் தேங்காய் திருவிட்டு வர போகிறேன். தேங்காய் திருவ போகிறேன். தேங்காய் தண்ணி சூப்பராக இருக்குது. தேங்காய் தண்ணி இப்போ தான் குடித்தேன். ஃபஸ்ட்டு இந்த அரை முறையாக திருவணும். திருவிட்டு இதில் ஒன்று எடுத்து திருவுவேன். நாங்கள் தேங்காய் திருவிட்டு வந்து பார்க்கலாம். எங்கள் அம்மா அதுக்குள்ளே தக்காளி மிளகு எல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. பாருங்க, எங்கள் அம்மா தக்காளி எல்லாம் மீனில் வெட்டி போட்டு இனி பச்சை மிளகு எடுக்கணும். இங்கே பாருங்க, தேங்காய் நான் திருவியாச்சு. தேங்காய் பின்னும் திருவணும். பச்சை மிளகு எடுத்துட்டா. பச்சை மிளகு எல்லாம் போய் எடுத்துகிட்டு வரோம். ஃப்ரிட்ஜில் பச்சை மிளகு எடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். ஒன்றுமே இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இனி பச்சை மிளகு எடுத்துட்டு, பச்சை மிளகும் நாசம் ஆயிருக்குடியம்மா. நீ அவன்கிட்ட தக்காளி கேட்டியா? நீ தீசிட்ட இன்னும் தக்காளி அடிக்க. நான் தக்காளி எடுத்து கொண்டு வருவோம். மறுப்போம் திருவேல அந்த தேங்காய் படம் திருவிட்டு எல்லாம் கூட உள்ளே கூட சோறு அம்மா அரைக்க போகுது. எல்லாம் மசாலா எல்லாமே போட்டாச்சு பாருங்க. ஜீரகம் பொடிச்சு இருந்தது இருந்துல்ல இல்லையே, போட்டாச்சு. மஞ்சத்தூளா? எனக்கு ரூமில் உள்ள வேலையை பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா நல்ல காலம் வந்துட்டாங்க. நான் மீன் கழுவி தேங்காயெல்லாம் திரும்பி முடிச்சு எங்கள் அம்மா இப்போ கூப்பிட்டு வைக்கிறாங்க. இனி ரூமை வந்து ஒதுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு வெறும் கேவலமாக கிடக்கு. கட்டில் மெத்தையெல்லாம் என்னை தூக்கி போடணும். மெத்தை ஹால்யாக இருக்குது. மெத்தையெல்லாம் சூடுன்னு சொல்லி தான் மெத்தையை தூக்கி ஹாலில் வச்சுருக்கு. எங்கள் அம்மாவுக்கு தூங்க இந்த துணியெல்லாம் மடிக்கணும். இதெல்லாம் அலசின துணி. இந்த துணியெல்லாம் மடிக்கணும். வேலைகள் இருக்கிறது. இந்த செல்ஃபை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். செல்ஃபு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. செல்ஃபை நான் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலுமே ஒரு அவசரம் எங்கேயா போகிற டைம் துணி அழகாக வச்சுருப்பேன் மடித்து. செல்ஃப் வந்து இந்த திங்ஸ் மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுக்க டைமு எங்கேயா போகிற டைம் என்ன செய்யுதுன்னு தெரியுமா? நான் எடுத்துகிட்டு வந்தான் போனேன்னு அலங்கோலமாக போட்டு வளையல் எல்லாமே நிதிஷு வயதில் இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உள்ள வளையல், அதை குப்பி வளையலெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கேன். அலங்கோலமாக ஆக்கிடுவேன். அதனால் எல்லாம் இது பண்ணாங்க. 1க்கு 10 உண்டியல் காணம் கிடக்கு எங்கள் வீட்டில். எனக்கு ஒரு உண்டியலே பைசா, இதில் 1 ரூபா கிடக்கு. இதில் தான் இப்போ கொஞ்சம் காசு கூட்டிகிட்டு இருக்கேன். இதில் சுத்தமாக பைசா கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய இன்னைக்குள்ள வேலை. எங்கள் அம்மா மீன் கூட்டு வச்சிட்ருக்கு. வாங்க வச்சிட்ருக்கு, எங்கே போய் பார்க்கலாம். அரைச்சி என்ன முடியலை, அதான் நான் காமிச்சு தரல. இல்லைன்னா காமிச்சு தந்துருப்பேனே. காமிச்சு தரக்கு தான் என்ன. இதுதான் எங்கள் அப்பா டேடி. தேங்காய் அரைச்சி மீனில் ஊற்றியாச்சு. இனிப்பும் புளியை கரைச்சி ஊற்றுது. இது இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதை ஊற்றணும். மீன் குழம்பு, பொரிச்ச மீன், ரசம் இன்னைக்கு எங்கள் வீட்டில். சரிங்களா? கரைச்சி ஊற்றியாச்சு. ஏன் கோழியா? கோழி முட்டை போட்டிருக்கான்னு தெரில. வாங்க பார்ப்போம். எல்லா கோழியுமே மேய்ச்சிட்டு இருக்கு. கோழி முட்டை போட்டிருக்கா என்று பார்க்கலாம். கோழி கூடுதான்.
உங்களுடைய எதிரோடு பார்த்தாலே தெரியும். நான் கோழி முட்டை ஒன்றும் போடலை ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் எப்படி எடுத்து போடணும்னு அப்லோட் பண்ணணும்னு தெரியாது. இப்போல்லாம் கொஞ்சம் வர வீடியோஸ் எல்லாம் எப்படிலாம் எடுத்து அப்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சு கொஞ்சம் இப்போ அழகழகாக வீடியோஸ் எல்லாம் போடுறேன். எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் சப்போர்ட்னால தான்